அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். இலக்கியா, சொன்னதை சாதிச்சிட்டல. ஏன் முன்னாடியே என் புருஷனை தரன்னு இழுத்துட்டு போக வச்சிட்டல. உன்ன இலக்கியா மேல கைய வச்ச ஓங்கன கைய உடைச்சிருவேன். உன் புருஷன் ஒண்ணு அப்பாவி இல்ல, செஞ்ச தப்புக்கு தான் ஜெயிலுக்கு போயிருக்கான். என்னமோ உத்தமனை அரெஸ்ட் பண்ண மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்க. டேய் கார்த்திக், நடந்ததெல்லாம் பார்த்தல்ல, இப்போ அது உண்மையை புரிஞ்சுக்கிட்டியா? நான் உன்னை கடத்தல. இதோ இந்த தாட்சாயினி SSK தான் உன்னை கடத்தி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நம்மளையும் நம்ம பிசினஸையும் அழிக்கிறதுக்கு இவங்க எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? இத்தனை நாளா நாங்க உன்னை காப்பாத்த அலைஞ்சத இவங்க சொத்துக்காக அலையறாங்கன்னு உன்கிட்ட கதை கட்டி விட்டுருக்காங்க. SSK உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது அடைக்கலம் கொடுக்கறதுக்காக இல்ல, உன்னை கேடயமா பயன்படுத்தி எங்களை அழிக்கதான். எங்களை அழிச்சிட்டா அடுத்து உன்னதான் குறி வைப்பாங்க. இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா நம்ம வீட்டுக்கு போலாம் கார்த்திக். கார்த்திக் வா கார்த்திக். இனி உங்களோட நிழல் உன் மேல பட்டா கூட உன் லைஃபே நாசமா போயிடும். கிளம்பு போலாம். டேய் என்னடா அமைதியா நிக்கிறேன்? வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா கார்த்திக், கை விடு. எது நம்ம வீடு? அது என்னோட வீடு. என்ன வெளியே அனுப்பிட்டு நீங்க என் வீட்டுல சுகமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதை ஞாபகம் வச்சுக்க. நீ உன் பொண்டாட்டி, இதோ இந்த தாட்சாயினி, SSK எல்லாருமே ஒரே ரகம் தான். இவங்க எப்படி என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் எனக்கு துரோகம் பண்ணீங்க. இவங்களை அம்பலப்படுத்திட்டா நீங்க நல்லவங்களாயிடுவீங்களா? நீங்க என்ன டிராமா பண்ணாலும் நான் உங்களை நம்ப மாட்டேன். என்ன கார்த்திக் இப்படி பேசுற? நாங்க உனக்கு துரோகம் பண்ணுமா? நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு SSK ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு முக்கியமான காரணமே உன்னை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்ததான். டேய் நாங்க சொல்றதெல்லாம் உண்மைடா. இத கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளாடா நீ. வாடா போலாம். ஏய் போதும், நிறுத்து. எதுக்கு என்ன வா வான்னு கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியாதா? என்ன கூட்டிட்டு போய் அன்பு பாசம் அக்கறைன்னு அப்படியே பூசி மொழிகி என்ன உங்க அடிமையா வச்சுக்கிட்டு எனக்கு சொத்து கொடுக்காம ஏமாத்தாதானே? இங்க பாரு, உன் திட்டம்லாம் இனிமே என்கிட்ட எடுப்படாது. எங்கேயோ பிறந்து எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்னோட சொத்தை சுருட்டுறதுக்கு வெக்கமே இல்லாம இப்படி நடிக்கிறிய. நீ எல்லாம் என்ன ஜென்மண்டா? என்னடா சொன்ன? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹலோ, எதுக்கு இப்ப கார்த்திக் அடிச்சீங்க? ஏய் அடுத்த அற உனக்கு தான். மரியாதையா போயிடு. தம்பியாச்ச நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா ஓவரா போய்கிட்டு இருக்க. என்னையும் இலக்கியாவையும் பார்த்தா சொத்துக்காக அலையிற மாதிரி தெரியுதா உனக்கு? அரைஞ்சு பல்லெல்லாம் பேத்துறோம். கௌதம் விடுங்க கௌதம். என்ன பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. இவனுக்காக நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறானா? டேய் ஒழுங்கா எங்க கூட வந்துரு. இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு ஆபத்து. வா போலாம். டேய் என்ன திமிரு இருந்தா மறுபடியும் என்ன வீடு தேடி வந்து அடிச்சதும் இல்லாம அக்கறைப்படுற மாதிரி நடிச்சு என்ன வான்னு கூப்பிடுவ. இங்க பாரு, அந்த வீட்டுக்கு வருவேன்னு மட்டும் கனவு கூட காணாத. ஐயோ கார்த்திக், கோவத்துல தப்பான முடிவெடுக்காத. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. இங்க பாருங்க, உங்க அக்கறையை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க ஏமாத்தி வச்சிருக்கிற என்னோட சொத்து எல்லாத்தையும் மீட்டு உங்களை அந்த வீட்டுல இருந்து துரத்திட்டு தான் நான் அங்க கால் எடுத்து வைப்பேன். டேய் கிளம்புங்க முதல்ல. உனக்கு இவ்வளவுதான்டா மரியாதை. இந்த கொலகார கூட்டத்தோட உன்னை விட்டு போறதுக்கு எங்களால முடியாது. நாம சொன்ன எதுவுமே கார்த்திக் மூளையில ஏறல. இப்ப இவனை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போனாலும் நம்ம வீட்டுல தங்க மாட்டான். கார்த்திக்கு எப்ப நம்மள பத்தி புரியுதோ அப்ப வீட்டுக்கு வரட்டும். நம்ம போலாம் வாங்க. டேய் இவங்களால உனக்கு இன்னும் ஆபத்து இருக்குடா. அதை அனுபவிக்கிறப்பதான் உனக்கு யாருமா புரியும். முட்டாள் முட்டாள். கார்த்திக் 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 இருங்க. கார்த்திக் வாயிலுக்கு கார்த்திக். ஐயோ வா. ஒரு நிமிஷம்.
வந்திருந்த கெஸ்ட் முன்னாடி அவர் கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போனது என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பட்ட அவமானத்துக்கு பழி வாங்கியே தீருவேன். உங்க அழிவு ஆரம்பிச்சிருச்சு. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.